இந்த சந்திப்பில் என்னோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான மாலை வணக்கம். நான் உங்கள் மருத்துவ மாணவி நம்ருதா, மாதா மருத்துவக் கல்லூரி, சென்னையிலிருந்து வருகிறேன். எனது இன்றைய தலைப்பு மூளைக்கணினி இடைமுகம். இன்றைய குறிக்கோள்கள்: தொடக்கக்கூறு, மூளைக்கணினி இடைமுகத்தின் கட்டமைப்பு, அதன் இயக்க முறை, பிசிஐக்களின் வகைகள், பயன்பாடுகள் மற்றும் குறைபாடுகள். தொடக்கக்கூறு. மூளைக்கணினி இடைமுகங்கிறது நம்ம மூளைக்கும் வெளிப்புறத்தில் இருக்கிற கணினி அல்லது தொலைபேசி ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நமக்கு விரும்பத்தக்க செயல்களை செஞ்சுக்கிறது. நம்மளோட சிந்தனைகள் மூலமா நம்மளோட உடல் செயல்பாடுகள் எதுவுமே வேண்டியதில்லை. நம்மளோட சிந்தனைகளை மட்டுமே பயன்படுத்தி நமக்கு தேவையான செயல்முறைகளை செஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு தொழில்நுட்பம் தான் மூளைக்கணினி இடைமுகம். இதோட ஆங்கிலத்தோட சுருக்க சொல் தான் பிசிஐன்னு சொல்றது. அது ஆங்கிலத்துல பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சுருக்க வார்த்தை தான் பிசிஐன்றது. இது வந்து நிறைய துறைகள்ல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. முக்கியமா இந்த தொழில்நுட்பத்தோட பங்கு மருத்துவத்துல ரொம்ப குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அதோட கட்டமைப்பை எடுத்து பார்ப்போம். எந்த ஒரு தொழில்நுட்பமா இருந்தாலுமே, நம்ம வீடா இருந்தாலுமே அதுக்கு நிறைய கட்டமைப்புகள்னு நிறைய இருக்கும்ல. அதே மாதிரி இந்த இதுக்குமே கட்டமைப்பு இருக்கு. அதுல வந்து 4 நிலைகள் இருக்கு சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். வரலாறு. அதுலயுமே 4 நிலைகள் இருக்கு. சமிஞ்சை சேகரிக்கிறது, சமிஞ்சையை செயலாக்கம் செய்யறது, பண்புகளை பிரிச்செடுக்கிறது, சாதனங்களை வெளியேற்றுறது. இங்க சமிஞ்சைன்னு சொல்லப்படுறது சிக்னல்னு சொல்றது தான். நம்ம ஆங்கிலத்துல சிக்னல்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம தமிழ்ல சமிஞ்சைன்னு மொழிபெயர்ப்பு செஞ்சா சமிஞ்சைன்னு சொல்லுவோம். இந்த 4 நிலைகள் தான் இந்த தொழில்நுட்பத்தோட முக்கிய நிலைகள். சமிஞ்சை சேகரிப்பு அப்படின்றது என்னன்னா, நம்ம மூளையில ஒரு கருவியை பொருத்திடுவோம். அந்த கருவியின் மூலமா நம்ம மூளையில உற்பத்தி செய்யப்படுற மின்னலைகளை பெற்று நமக்கு தேவையான செயல்களை செஞ்சுக்கிறது. அந்த நம்ம சிந்தனைகளை மின்னலைகளா பெறும். அந்த கருவி பெற்று நமக்கு மடிக்கணினிக்கோ அல்லது தொலைபேசிக்கோ கடத்தி அந்த மின்னலைகள் இருக்கும்ல, மின்னலைகள் வடிவுல தான் நமக்கு சிந்தனை செய்யறது வரும். அது வந்து ஒரு வேர்டா எழுத்து வடிவத்துல வராது. நான் இப்ப சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு கணினிக்கு எழுத்து வடிவத்துல போகாது. அது ஒரு மின் அலைகளா தான் போகும். அந்த மின் அலைகளை செயல்முறை செஞ்சு கணினி வந்து அதுக்கு புரிஞ்ச மொழியில மொழிபெயர்த்துக்கும். பொறியியலாளர்கள்லாம் படிப்பாங்க. அதுல கம்ப்யூட்டர்ல நிறைய லாங்குவேஜ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாவான், பைத்தான், C++, அந்த மாதிரி மொழிகள்ல மொழிபெயர்த்துக்கும். கணினிக்கு புரிஞ்ச மொழியில மொழிபெயர்த்து நம்ம என்ன சிந்திக்கிறோம், இப்ப நான் சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட்றாங்கன்னு சிந்திக்கிறாங்கன்னு அந்த கணினி வந்து புரிஞ்சுக்கும். இப்ப நான் வந்து அந்த மின்விளக்கை அணைக்கணும்னு நினைக்கிறேன்னா மின்விளக்கு அணைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கும். புரிஞ்சுட்டு நமக்கு அந்த மின்விளக்குக்கோ இல்ல அந்த மின் விசிறிக்கோ கட்டளையிடும். இந்த வேலையை அவங்க நினைக்கிறாங்க, இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, இப்போ நீங்க அணைக்கப்பட வேண்டும், இப்ப நீங்க ஒளியை தரணும் அப்படின்ற மாதிரி அந்த கருவிக்கு அது கட்டளையிடும். கணினி மூலியமா கட்டளையிடும். இதுல வந்து நம்மளோட மூளையில இருக்க கருவி மற்றும் கணினி, அதோட நமக்கு வெளிப்புறத்துல இருக்க சாதனங்கள் மூணுமே ஒரே மாதிரி ஒரு தொடர்புல இணைக்கப்பட்டிருக்கணும். இது மூணுலயும் ஒரு இணைப்பு துண்டிக்கப்பட்டா கூட இந்த வேலை நமக்கு நடைபெறாது. இதுதான் இதோட அதுல 4 நிலைகளையுமே நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். ரொம்ப விரிவுபடுத்தி சொல்லணும்னா அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். மொத்த செயல்பாட்டையும் நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். 4 நிலைகள்லயுமே சமிஞ்சை சேகரிப்புங்கிறது நம்ம மூளையில இருந்து மின்னலைகளை பெற்று அது கணினிக்கு கடத்தும். கணினில கடத்தி சமிஞ்சை செயலாக்கம்ன்றது கணினியில் நடக்கிறது. அதுக்கு புரிந்த மொழியில மொழிபெயர்க்கும். அதுக்கப்புறமா நமக்கு பண்புகளை மொழிபெயர்க்கிறதுங்கிறது நம்ம சிந்தனை மின்னலைகளா வந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு அதுக்கு புரிந்த மொழியில பண்புகளா இது பண்ணி கட்டளையிடும். அந்த சாதன வெளியீடுங்கிறது கட்டளையிட்டு நமக்கு தேவையான செயலை செய்ய வைக்கிறது. இதுதான் இந்த 4 நிலை. அதோட இயக்க முறையை பத்தி அடுத்து பார்ப்போம். இயக்க முறை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், முன்னதே நான் சொல்லியிருக்கேன். மூளையில ஒரு கருவியை மூளையோட உட்புறத்திலேயோ அல்லது வெளிப்புறத்திலேயோ நம்ம கருவியை பொருத்துவோம். ஒரு கருவி, ஒரு மின்தகடு போன்ற ஸ்லைடு, சிப், எலக்ட்ரோடு, அந்த மாதிரி நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கு அதுக்கு. அந்த மாதிரி ஒண்ணு நம்ம மூளையில பொருத்தி, மூளையோட உட்புறத்திலேயோ அல்ல வெளிப்புறத்திலேயோ பொருத்தி நம்மளோட மூளையில இருக்கிற சிந்தனைகளை நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சிந்தனையை மின்னலை வடிவுல நம்ம பெற்றிருப்போம். அது பெற்றது கணினிக்கு செயலாக்கம் செய்யறதுக்காக அனுப்பப்படும். கணினியில பண்புகளை பிரிச்சு எடுத்து நான் என்ன நினைக்கிறேன்றதை பிரிச்சு எடுத்து தேவையானதை மட்டும் பிரிச்சு எடுத்து அதை பண்புகளை மொழிபெயர்த்து கட்டளையிடும். நமக்கு தேவையான சாதனங்களுக்கு கட்டளையிடும். அதுவும் நம்ம நினைக்கிற நம்ம என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த சாதனமும் கணினியும் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போதான் இந்த செயல் வந்து செயல்படும். அப்புறம் கட்டளையிட்டதுக்கு அப்புறமா நிறைய பயன்பாடுகள், நமக்கு தேவையான செயல் செய்யப்படும். அது மூலியமா என்னென்ன பயன்பாடுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம சக்கர நாற்காலிகள், உடல் செயலிழந்தவங்க, நடக்க முடியாதவங்க, அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம சக்கர நாற்காலிகள் தான் பயன்படுத்துவாங்க. நம்ம பார்த்துருப்போம் பெடல் செய்யற மாதிரி, அவங்களே இயக்குற மாதிரி சக்கர நாற்காலிகள் இருக்கும். இல்லைன்னா ஒரு பட்டனை ப்ரெஷ் பண்ணா அந்த மூலியமா போற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும்
எதிர்காலத்துல என்ன மாதிரி ஆகலாம்னா, நான் நினைச்சாலே போதும் அந்த சர்க்கரை நாற்காலி நான் எந்த இடத்துக்கு போகணுமோ, இப்ப வலது பக்கமா போகணும்னு நினைச்சேன்னா வலது பக்கமா போகும், இடது பக்கமா போகணும்னு நினைச்சேன்னா இடது பக்கமா போகும். அந்த மாதிரி இயங்குறதுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரிதான் இயந்திர கை, நம்ம செயற்கை கைன்னு சொல்லுவோம்ல, நமக்கு ஒரு விபத்துல கைகளோ கால்களோ இழந்துட்டோம்னா நம்ம முன்னாடி எல்லாம் செயற்கை கை, அதே செயற்கை கையை நம்ம முன்காலத்திலயும் பொருத்தி இருப்போம். அந்த பொருத்தின கை வந்துட்டு நமக்கு இது உணர்ச்சிகள் எதையுமே தராது. நம்ம அந்த பொருத்தின கையில விரல்கள் இருந்தாலுமே அந்த விரல்களை நமக்கு ஏத்த மாதிரி அசைக்க முடியாது, நம்ம சாப்பிட்றதுக்காக அதை வந்து பயன்படுத்த முடியாது. ஆனா நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு இயந்திர கையை நம்ம வச்சோம் அப்படின்னா, நமக்கு அந்த கையை இயக்கணும், அந்த கையால தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னா கூட நம்ம அந்த கைகளை பயன்படுத்தி தண்ணீரை குடிக்க முடியும். நம்ம விரல்களை நம்ம சாதாரணமாக இருக்கிற கைகளை போலவே அந்த விரல்களையும் நம்ம அசைக்க முடியும். அந்த மாதிரி இதுக்கும் இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மூளை நரம்பு செல்களை இழந்த நோயாளிகளுக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப வாகனங்களை இயக்க முடியாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே கூட வாகனங்களை இயக்கிறதுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ இவ்வளவு சொன்னேன்ல, இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம மூளையில ஒரு கருவியை பொருத்தணும். மூளையிலயோ இல்ல மூளையோட வெளிப்புறத்திலயோ ஒரு கருவியை படுத்தணும். அந்த கருவியை பொறுத்தறதுக்கு மொத்தம் 3 வகைகள் இருக்கு. அத பிசிஐகளின் வகைகள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 வகைகள்ல சார், நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். மொத்தம் 3 வகைகள்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னா, அரை உடலுக்குள்ள ஊடுருவாத கருவின்னு இருக்கு, அரை ஊடுருவும் கருவி, அதுக்கடுத்து உடலுக்குள் ஊடுருவும் கருவி அப்படின்னு 3 கருவிகள் இருக்கு. உடலுக்குள்ள ஊடுருவும் கருவிங்கிறது நம்ம மூளையோட உட்புறத்துல, மண்டையோட்டிற்கும் கீழே மூளையோட உட்புறத்துல மேற்பகுதி இருக்கும்ல, அந்த மேற்பரப்புல செரிப்ரல் கார்டெக்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ல ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய மின்தகடு, அதுக்கு கீழே சீப்பு போன்ற பற்கள் மாதிரி இருக்கும், அந்த பற்களை கொண்டு நம்ம நரம்பு செல்களோட அதை தொடர்பு படுத்திடுவாங்க. அப்படி அறுவை சிகிச்சை கொண்டு அதை உள்ள வச்சிருவாங்க. அப்போதைக்கு நம்ம சிந்தனை செய்யும் போது நரம்பு செல்கள்ல இருந்து அந்த மின் அலைகள் வந்து கடத்தப்பட்டு அந்த சிப்புன்னு சொல்லக்கூடிய மின்தகடுக்கு கடத்தப்பட்டு கணினிக்கு சென்று நமக்கு தேவையான செயல்களை செய்யறதுக்கு இது ஹெல்ப் பயன்படும். இந்த அறுவை சிகிச்சை செஞ்சு நம்ம நேரடியா மூளைக்குள்ளேயே வைக்கிறதுனால நமக்கு துல்லியத்தன்மை 90% வரைக்கும் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை துல்லியத்தோட நம்ம செய்யறதுக்கு முடியும். இப்ப நான் சாப்பிடதான் நினைக்கிறேன்றத சாப்பிடதான் அவங்க நினைக்கிறாங்கிறத நம்ம செய்ய முடியும். இப்ப நான் நடக்கணும்னு விரும்புறேன்னா அவங்க நடக்க விரும்புறாங்கன்றத அது கருவி புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறதுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். இதுல எவ்வளவுதான் நல்லது இருந்தாலுமே ஒரு தீமையும் இருக்கு. என்னன்னா, நம்ம மூளையோட உட்புறத்துல நேரடியா பொறுத்துறதுனால நம்ம மூளையில வந்து நரம்பு செல்கள் நிறைய இருக்கா, அதனால மூளை தொடர்பான சிக்கல்கள், நரம்பியல் தொல்லைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து நான் சொன்னது அரை ஊடுருவும் கருவிகள். அரை ஊடுருவும் கருவிகள்ங்கிறது மூளையோட உட்புறத்திலையும் நம்ம பொருத்த வேண்டியது இல்லை, மூளையோட மண்டை ஓட்டிற்கும் மேலையும் பொருத்த வேண்டியதில்லை, ரெண்டுத்துக்கும் இடையில பொருத்தணும். மூளையோட மேற்பரப்பிற்கும் மண்டை ஓட்டிற்கும் ரெண்டுத்துக்கும் இடையில பொருத்துறது. இந்த கருவியோட துல்லியத்தன்மை ஊடுருவும் கருவிகளை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதுலயுமே என்ன நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியது இருக்குன்னா, தொற்று நோய்கள் வந்துட்டு பரவக்கூடிய அபாயம் இருக்கு, திசு சேதமும் ஏற்படலாம்னு சொல்றாங்க. இதுதான் அரை ஊடுருவும் கருவின்றது. அதுக்கடுத்து உடலுக்குள் ஊடுருவாத கருவிகள். ஊடுருவாத கருவிகள்னு சொன்னாலே நமக்கு தெரியுது, நான் இன்வேசிவ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஊடுருவா கருவிகள்ங்கிறது வெளிப்புறத்துல நம்ம தொப்பி வடிவத்திலேயோ இல்ல தலை கவசம் வடிவிலையோ இல்ல பாடல்கள் கேட்கறதுக்கு நம்ம ஹெட்போன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹெட்போன் வடிவத்திலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு எந்த நோய் தொற்று ஏற்படும் அந்த மாதிரி பயப்பட வேண்டியது இல்லை. நம்ம எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவத்துறையில பயன்படக்கூடிய அந்த முறையுமே இது வந்து ரொம்ப, அந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராமே இதன் கீழே தான் வரும். இந்த முறையோட, இந்த தொழில்நுட்பத்தோட ரொம்ப ரொம்ப அடிப்படையே எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படிங்கிற அந்த முறை தான். அதுதான் இந்த 2வது படத்துல காமிச்சிருக்காரு. நம்ம மூளையோட செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் எடுப்பாங்க. அதுல எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்ல நம்ம மருத்துவமனைகளை எடுப்போம்ல, அது மாதிரி தான். இதுல வந்து பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். துல்லியத்தன்மை அதை மற்றதை ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்போ இந்த தொழில்நுட்பத்துல நமக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்குன்னு அடுத்து பார்ப்போம். பயன்பாடுகள் வந்து மூளைக்கட்டி, பிரைன் டியூமர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, பிரைன் டியூமர் வந்த பேஷண்ட், மூளைக்கட்டினால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறதி நோய், நம்ம டிமென்ஷியா, அல்சைமர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மறதி நோய்க்கு ரொம்ப ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். எப்படின்னா, நான் இப்ப சிந்திக்கிற நான் காலையில நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் இல்லைன்னா கல்லூரிக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அதை மறந்துடுவேன். டிமென்ஷியா வர பேஷண்டா இருக்கட்டும் இல்ல அல்சைமர் வர பேஷண்டா இருக்கட்டும், நான் இப்ப என்ன பேசினேங்கிறத கொஞ்ச நேரத்துல நான் மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்போ நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னா அது கணினியில போய் சேவ் பண்ணிக்கலாம், நம்ம பதிய வச்சுக்கலாம், அதை சேமிச்சு வச்சுக்கலாம். நம்ம இப்ப நான் மறக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த
குறிப்பிட்ட பகுதியை மட்டும் என்னோட சிந்தனையை நான் சேமிச்சு வச்சுக்கலாம். அப்போதைக்கு எனக்கு தெரியும் நான் இதை தான் யோசிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறதி நோய் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பிற வலிப்புத்தாக்க கோளாறுகள் உள்ளவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். பக்கவாதம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். விபத்துல சிக்கி உடல் செயலிழந்தவங்க, நம்ம பேரலைசிஸ் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த வீல் சேர் சக்கரை நாற்காலிகளை இயக்குறாங்கல்ல, அந்த முறைப்படி இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிலையற்ற ரத்த ஓட்டம் தடைபடும் நிலை, டிரான்சியன்ட் இஸ்கெமிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரோக்னோசிஸ்னு சொல்லுவோம்ல, அதை கண்டறியறதுக்கும் அதை மானிட்டர் பண்றதுக்கும் நமக்கு ரொம்பவே இந்த தொழில்நுட்பம் பயனுள்ளதா இருக்கும். பார்க்கின்சன்ஸ் நோய் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மருத்துவமனைகள்லையும் நம்ம இதை பார்த்திருப்போம். பார்க்கின்சன்ஸ் நோயை முதியோர்களுக்கு ரொம்ப காமனா வரும் இந்த நோய். இந்த நோய்கள்லையுமே இந்த தொழில்நுட்பம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இயக்க கோளாறுகள் நான் ஆல்ரெடி முன்னராகவே சொன்ன மாதிரி தான். செயற்கை கைகளோ செயற்கை கால்களோ பொருத்தினோம்னா நமக்கு இது வந்து அது நம்ம உடம்புலயே இருக்கிற கைகள் கால்கள் போன்று நமக்கு இயக்குறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ மனதை வச்சே நம்ம சிந்தனைகளை வச்சே நம்ம திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் அல்லவா, இவங்க இப்படின்னு கையை ஆட்டினா காலை ஆட்டினாலே அந்த பொருள்லாம் மேலே போகும், கீழே வரும். இது நம்மளோட நிஜ வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருப்போம். நான் வேலையே செய்ய தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்தே நான் எல்லா வேலையும் செஞ்சுப்பேன் அப்படிலாம் நம்ம நினைச்சுப்போம்ல. அதுதான் எதிர்காலத்துல நமக்கு நடக்க போகுது. ஒரு கற்பனையா நம்ம நினைச்சது மூளையோட பரிணாம வளர்ச்சியை வச்சு தொழில்நுட்பத்தை ரொம்ப மேம்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஃபியூச்சர்ல வருங்காலத்துல இது நடக்கவே போகுது. நம்ம வந்து கற்பனையா நடக்குமான்னு நினைச்சது கண்டிப்பா நடக்க போகுதுன்ற நிலையில தான் இப்ப இருக்கு. அதுதான் மனதை வைத்தே நம்ம வந்து விளையாட்டுகளை கட்டுப்படுத்த முடியும். நம்ம வீடியோ கேம்லாம் விளையாடுறோம்ல, தொலைபேசியிலயோ இல்ல மடிக்கணினிலையோ நம்ம விளையாட்டுகளை நம்ம கைகளை பயன்படுத்தி தான் நம்ம விளையாட முடியும். இப்போ எவ்வளோ இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னா, நான் நினைச்சாலே போதும் என்னோட சிந்தனைகளை வச்சே நான் வந்து அந்த விளையாட்டுகளை கூட இயக்க முடியும். அதுக்கான காட்சி தான், வீடியோ காட்சி தான் அந்த வீடியோ காட்சி கொஞ்சம் பாருங்க. அதுல அவங்க கண்ணை மூடிக்கிட்டு கைகளை மட்டும் அசைக்கிறாங்களா, அவங்களோட நினைவுகளை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க கைகளை மேல் நோக்கி செய்யும் போது அந்த பொம்மை மகிழ்ந்து வந்து முன்னோக்கி செல்கிறது. அப்படி அவங்க கையில நிப்பாட்டனோடனே அந்த பொம்மை மகிழ்ந்து நின்றும். அதுதான் சிந்தனையை வச்சு அவங்க கட்டுப்படுத்துறாங்க அந்த பொம்மை மகிழ்ந்து. அதே மாதிரி தான் நம்ம வீடியோ கேம்களையும் இயக்க முடியும், நம்மளோட கைகள் கால்களையும் இயக்க முடியும். அதுக்கான ஒரு உதாரண காட்சி தான் இந்த வீடியோ. இவ்வளோ பலன்கள் பார்த்தோம்ல. என்ன ஒரு தொழில்நுட்பமா இருந்தாலுமே சரி, ஒரு மனிதர்லயே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நன்மையான நம்மளோட நல்ல பண்புகளும் இருக்கும், கெட்ட பண்புகளும் இருக்கும். அதே மாதிரிதான் மனிதர்கள்லயே நல்ல பண்பு கெட்ட பண்பு இருக்கும்போது இந்த தொழில்நுட்பத்துல எல்லாம் இருக்க முடியாம இருக்குமா? அதே மாதிரிதான் பயன்பாடுகள் இருந்தா குறைபாடுகளும் கண்டிப்பா இருக்கும். குறைபாடுகள் என்னன்னா, நம்ம கணினி AI அப்படின்னு வந்தாலே நமக்கு நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. கொந்தர்கள்னு சொல்றது ஹேக்கர்ஸ் தான் நம்ம கொந்தர்கள்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் தப்பா இதை பயன்படுத்திடலாம். நம்ம இப்ப திரைப்படங்கள்ல வர சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களையுமே மூஞ்சியெல்லாம் வச்சு மாத்தி ஹேக் பண்றாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட நினைவுகள்ல இவங்க விளையாடுவாங்க ஹேக்கர்ஸ்லாம். நான் ரொம்ப பாதுகாப்பான செய்தியெல்லாம் என் மூளையில போட்டு பதிய வச்சிருப்பேன். அது தவறான கைகளுக்கு போச்சுன்னா அதை தவறா பயன்படுத்தி என்னைய அவங்க அடிமை மாதிரி பயன்படுத்துவாங்க. என்னோட மொத்த கண்ட்ரோலுமே அந்த ஹேக்கர்ஸ் கையில போயிடும். அது ரொம்ப ரொம்ப நம்ம மனித குலத்துக்கே தீங்கு விளைவிக்க கூடியதா இருக்கும். அது அடுத்து இந்த ஆராய்ச்சி வந்து இந்த தொழில்நுட்பத்தை பத்தி இவ்வளோ பேசுறோம். ஆனா இதோட ஆராய்ச்சி ஆரம்ப கட்டத்துலதான் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல இருக்கும் போதே நமக்கு இவ்வளோ செய்திகள் இதை பத்தி தெரியுது. இன்னும் வருங்காலத்துல இது வரும்போது அதை பத்தி நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மனித குலத்துல. அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். இந்த அமைப்போட பருமன் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம இந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறோம்னா அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வேண்டியதா இருக்கும். பாதுகாப்பு வந்து அவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம நிறைய பாதுகாப்பு வழங்க வேண்டியதா இருக்கும். சொல்ல போனா இதுக்கு பாதுகாப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. நம்ம மின்முனைகள் நான் முன்னராகவே சொன்னல, மின்முனைகள் வந்து மூளையோட உட்புறத்துல பொருத்துறோம், மூளையோட மேற்பகுதியில பொருத்துறோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பொருத்தும் போது நம்ம மூளைக்குள்ள காயங்களும் வடுக்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் மிகவும் விலை உயர்ந்ததா இருக்கும். எப்படி விலை உயர்ந்ததா இருக்கும்ன்ற இவ்வளோ பெரிய தொழில்நுட்பம், இவ்வளோ சிக்கல் வாய்ந்த தொழில்நுட்பமா இருக்கு. இது சாதாரணமான மனிதர்களையும் பயன்படுத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். எல்லாருனாலையும் இதை பயன்படுத்த முடியாது. என்னோட கணிப்புப்படி எல்லாருனாலையும் இதை பயன்படுத்த முடியாது. ரொம்ப சிக்கல் வாய்ந்த தொழில்நுட்பமா இருக்கு. சாதாரண மனிதர்களும் பயன்பெறது ரொம்பவே கடினம்.
ஹேக்கர்ஸ் அதே தான் லாஸ்ட் கடைசியா நான் சொல்ல வர்றது, ஹேக்கர்ஸ் கையில போயிடுச்சுன்னா என்னோட நல்ல நினைவுகள் எல்லாம் என் மூளையில இருந்து எடுத்துட்டு என்னோட கெட்ட நினைவுகளை மட்டும் அவங்க என் மூளையில பொருத்த முடியும். அந்த அளவுக்கு கூட இந்த தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாமே இப்ப நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே இதுல நிறைய நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்புகளா தான் இருக்கு. 2024 ஒரு மனிதருக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரோட செயலிழந்த உடல்ல செயல்படுத்தி இருக்காங்க. அவர் பேரு நோலண்ட் ஆபர்க் அப்படின்றவரு. இதை செஞ்சவங்க யாருன்னா எலன் மஸ்க் வச்சிருக்கிற நிறுவனம் நியூராலிங்க் அப்படின்ற நிறுவனத்தை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. இந்த வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எலன் மஸ்க் அவரோட நிறுவனம் தான் இப்ப வந்து இதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஆராய்ச்சியை. இதோட வரலாறு நான் சொன்னது போலதான் EEG தான் இதோட அடிப்படை. எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படி மின்னலை வரைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் தான் இதோட அடிப்படை. ஹான்ஸ்பர்கர் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இதை தொடர்ந்துதான் இந்த BCAயோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு. 2000ங்கள்லயே ஆக்கிரமிப்பு BCAக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்டிக் கை கட்டுப்பாடு, நம்ம ரோபோட்டை வச்சு நிறைய இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எலிகளை வச்சு, குரங்குகளை வச்சு, அந்த மாதிரி நிறைய விலங்குகளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது மருத்துவ பயன்பாட்டில் ரொம்ப முக்கிய குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏஐக்களை வச்சு நம்ம ஒரு ரோபோட்டையே கட்டுப்படுத்தலாம். நம்மளோட சிந்தனையை வச்சு நமக்கு தேவையான என் உடம்பு இப்ப செயலிழந்த நிலையில இருக்கேனா அப்படின்னா பக்கத்துல ஒரு ரோபோட்டை நான் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு, உதவிக்கு வச்சுக்கிட்டு, என்னோட சிந்தனைகள் நான் நினைச்சேன்னா போதும், அந்த ரோபோட் எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி கூட இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். எதிர்காலத்துல நமக்கு பேச முடியாம போச்சு அப்படின்னா நான் பேசக்கூட முடியும். எனக்கு காது கேட்க முடியாம போயிடுச்சுன்னா என்னால காது கூட கேட்க வைக்க முடியும். கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா என்னால என்னோட பார்வையை மீண்டும் கொண்டு வர முடியும். கம்ப்யூட்டர் வழியா என்னோட பார்வைகளை மீட்டெடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த தொழில்நுட்பம் நிறைய வளர்ச்சி கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எந்த ஒரு தொழில்நுட்பமா இருந்தாலும் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நம்ம தான் அந்த தொழில்நுட்பத்துல இருந்து நன்மையை மட்டுமே எடுத்துக்கிட்டு தீமைகளை எல்லாம் விலக்கி வச்சு நம்ம சிந்திச்சு செயல்படணும்ன்றது என்னோட விருப்பம். நீங்களும் சிந்திங்க. தேங்க்யூ. நன்றி.